Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேக்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். சார் உங்ககிட்ட ஈஸி. நீ நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லை விழுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறியா? லிசன், ஒவ்வொரு டைமும் என்னால் ஒன்று மேனேஜ் பண்ணிட்டீங்களது. இந்த மாதிரி ஆசையெல்லாம் உன் மனசில் வளர்த்துக்காது. எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் எப்பவும் இருந்ததில்லை. டீனா அண்ட் ரோமா, யூ both are looking so pretty tonight. ரவிஷ் சார் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபேமிலியோட பேசுவான்னு நம்புகிறேன். ஹலோ, நீ இன்றைக்கி வர மாட்டியா? நோ பேப், டுடே நாட் பாசிபிள், பட் ஐல் கம் சூன். தென் ஐ எம் ஆல் யுவர்ஸ். ஓ விக்ரமா, தீனாக்கு அப்புறம் ஓண்டு தான் போல. என் நம்பர் ஓண்டைக்கு போட்டேன், அதனால தான் சொல்கிறேன், டிலே பண்ணாத. நான் ஃபுல்லி ட்ரைம் அவுட் பண்ணேன், ஆனால் உங்கள் அண்ணா 0 சான்ஸ் ஃபோனில் தான் இருக்காரு. உன்னை மேரேஜை பற்றின ஐடியா உனக்கு எங்கே வந்துச்சு? ஐ திங்க் அவனுக்கு ஒரு விஷயத்தோட தான் மேரேஜ் முடிஞ்சிச்சு. என்ன? அவன் ஈகோவோட. லெட்ஸ் கோ. நீயும் தான். பை த வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னோட நியூ சேனலுக்கு. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. மேரேஜ் எனக்கு தான் நடக்குது, பட் கிஃப்ட்லாம் என் ஃபாதர் இன்னோ கிட்டேருந்து உனக்கு தான் வருது. ஸ்பாட் லைட்டை உன் மேலே வைக்கிற பழக்கம் உனக்கு இன்னும் போகலையே. கரண், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் ஸ்பாட் லைட் பின்னால் ஓட மாட்டேன். ஸ்பாட் லைட்டுக்கே தெரியும் எந்த பக்கம் பார்க்கணுன்னு. இவன் என் பிரதர் தான், பட் ரொம்ப ஓசிஸும் என் சக்ஸஸை பார்த்தும் என் லவ்வை பார்த்தும். கரண் ப்ரோ ஏன் அவன்கிட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கிறாரு? அவன் எப்பவும் அப்படி தானே ப்ரோ. அண்ணி வந்துட்டாங்க. ஓ தேங்க் காட். நான் முன்னாடியே வந்துட்டேன். உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கக்கா. அக்கா என்னாச்சு? ரவிஷ் இப்போ தான் இங்கே இருந்தார், எங்கே போயிட்டாருன்னு தெரியல. அக்கா நீங்கள் தான் சொன்னீங்க ரவிஷ் சார் எல்லாத்தையும் இன்னைக்கு ஷோட் அவுட் பண்ணிடுவாருன்னு. அவர் பண்ணுவார் தானே? ஓவி, எல்லாம் சரியாகிடும். நாம் இதை பற்றி போகிறோம் பேசலாம். ஓகே சாரி, பட் ரவிஷ் சார் பேசுவார் தானே? ஓவி, 100% எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஜஸ்ட் 1% அவர் மேலே நம்பிக்கவே. Come on guys, let's take a picture. இப்போ முன்னாடி இருக்கிற பாதை நேராக தான் இருக்குது. அந்த நேரான பாதை நமக்கு மட்டும்தான் புரியும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றாகிட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார் எவர் ஈக்குவல். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி வி ஆர் ஒன் அண்ட் ஐ எம் ஷுவர் இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் எப்பவும் இருக்கும். பூர்வி, நான் இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ. ரவிஷ், இங்கே எல்லோரும் இருக்காங்க, பொறும் பேசலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயத்துக்கு தான் கவலையாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சா. ரிலாக்ஸ். ரவிஷ், இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் நீ எப்படி ரிலாக்ஸ் ஆகிக்க? ஒன் செகண்ட். நீ இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிக்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே தானே? இல்லை இல்லை, நான் இன்னும் எதையும் சொல்லலை. கொஞ்சம் பொறுமையாரி, நான் சொல்வேன். இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குது, நான் வரேன்.
ஓ போய் பேசி முடி. இது டேஞ்சர் ஜோன். ஸ்வீட்டி, நீ ஆல்ரெடி என்ட்ரி கேட் மட்டும் நிற்கிற. ஆனால் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் கிடைக்கல. நீயே பேசி அரேஞ்ச் பண்ணிக்கோ. எதையாச்சும் பேசி செட் பண்ணிவிட்டா நான் கூப்பிடுறேன். பிரதர் அசிஸ்டண்ட்டை சொல்லலாம். எங்க அந்த அசிஸ்டண்ட்? அசிஸ்டண்ட் நான் எங்கே இருக்கேன்? நீங்கள் ஆரியம்மன் போட நியூ அசிஸ்டண்ட் ரைட்? அவங்கள டான்ஸ் ஆட கூப்பிடுங்க. போங்க. மேம் நானா? போங்க சார், உங்களை அவங்க கூப்பிடுறாங்க. டெத் கூப்பிட்டா சொல்லு, வேறு யாராச்சும் கூப்பிட்டா என்று சொல்லாத. சார் நாட் இன்ட்ரெஸ்ட். சார் அவங்க உங்கள் கூட டான்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ப்ளீஸ். டான்ஸ் பண்ணணுமா? ஓகே, போய் டான்ஸ் பண்ணலாம். சார் சார் நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன், அவரை வெட்டிங் டேயில் விட்டுட்டு பண்ணாதானே. யூனோ அவருக்கு வெட்டிங் டைமில் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும்னு தெரியும் தானே. ஆல்ரெடி நடந்த ப்ராப்ளம் தெரியும் தானே. ஆரியம்மன் என்ன பண்ணுறான்? இது அவன் அசிஸ்டன்ட் தானே. நான் எப்படி விழாமல் நிற்கிறேன்? போய் வேடாகிட்டு அரியம்மனோட டான்ஸ் பண்ணிக்க. எனக்கு எதுவும் தோணுது அவருக்கு கோபத்துக்குதுன்னு. எனக்கு முன்னெல்லாம் வெட்டிங்கில் அவருக்கு எதுவும் நடந்துக்குது. அவருக்கு இந்த மேரேஜ் சடங்குகள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு ஏதோ ட்ராமா ஆகிட்டுது. அது ஓகே, நீ இவ்வளோ டான்ஸ் ஆடுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. நல்லா வாங்கிட்டது. ப்ராக்டிஸாக ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா என்னையும் ரவிஷ்டையும் மேரேஜ்க்கு நீயும் அறியாமலும் டான்ஸ் ஆட வேண்டி வரலாம். ஆரியம்மனோட டான்ஸ் பண்ணது உனக்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதை விடுங்க அக்கா, நீங்கள் ரவீஷ் சாரோட பேசுனீங்களா? ஓவி அவர் பேசுறேன்னு சொல்லிட்டாரு, பேசுவார். ஓகே மேடம், உங்களோட கிளாஸஸுங்க எப்படி எல்லாம் விளங்குது? அக்கா எனக்கு எல்லாம் நீ ஆரியம்மன் பிஏ தானே? எஸ் மேம். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவுட் ஹவுஸில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் வச்சுது. அவுட் ஹவுஸ் நம்ம வீட்டிலேருந்து 2 வீடு தாண்டி தான் இருக்குது. எங்கே? ஸ்ட்ரைட்டாக போ, லெஃப்ட் தென் ரைட். புரியலைன்னா யார்கிட்டையாச்சும் கேளு. ஓகே அக்கா, நான் இதை லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வைக்கிறேன். ஓகே. ஹேய், நீ இன்னும் போகலையா? ஏடி நான் போகிறேன். நான் இப்போ வரேன். ஏய் நில்லு, யாராவது இருக்கீங்களா? ஓ காட். வாவ், நீங்கள் சூப்பர் மேன் தானே? நோ, நான் சூப்பர் மேன் இல்லை, சூப்பர் உமனாக இருக்கலாம். இல்லை பெருசாக இருக்குது, ஸ்னேக் மாதிரி இருக்குது. நீ நாகி தானே? இல்லை, அதெல்லாம் டிவி சீரியலில் தான் இருக்கும். யஷி யஷி, இவன் பர்கனியில் விளையாடிட்டீங்கன்னா அவன் தெரியாமல் கீழே விழ பார்த்துட்டான். தேங்க்யூ. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் மகனை
ஆனா நீங்க இவ்வளவு உயரத்துக்கு எப்படி வந்தீங்க? உயரமா? என் கைய பிடிங்க. அவ யாரு? நாகினி. யூ லுக்கிங் ரியலி பிரிட்டி அண்ணி. அண்ணியா? ரவீஷ் ப்ரோ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். என் பிரதர் ரொம்ப லக்கி. இல்லைன்னா அவங்கள மாதிரி ஒருத்தர் கிடைச்சிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடைக்கல. அப்படிலாம் இல்லை. அவர் எனக்கு கிடைச்சது லக்கி. உண்மையான லவ் எல்லாருக்கும் கிடைக்கும். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும். அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன செய்யணும்? சியாஸ் சியாஸ். ஃபாஸ்டா நம்மட அம்பு அதோட இலக்கு அடையும். எல்லாம் சேஃபா சீக்ரெட்டா தானே இருக்குது. டோன்ட் worry. எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் தான். சொல்லு. ஏய், என் கூட வா. என்ன நடந்துச்சு? பேஸ்மெண்ட் லிஃப்ட்ல சீக்ரெட் பட்டன் ஓன் ஆகி யாரு பண்ணது? நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? நீ தான் தெரிஞ்சுக்கணும். ரிஷப் சமீரோட நாம போனதுக்கு அப்புறம் நீ தான் சயின்டிஸ்டோட டிஎன்ஏ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போன. ஒரு சின்ன கேர்லெஸ்ஸால கூட நமக்கு மேஜரான ப்ராப்ளம் வந்துடும். நீ எப்பவும் யூஸ்ஃபுல் இல்ல, யூஸ்லெஸ் தான். சாரிண்ணா. வாட் த ஹெல்? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சாமான கொண்டு போய் அங்க வைங்க. போங்க. அவரே கோபமா நடந்துக்கிறாரு. நாம அவரை கவனிக்கணும். நீ அப்படி எதுவும் பண்ண வேணாம். நமக்கு நாகங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரவீஷ் சார், அந்த பொண்ணு யாரு? நீங்க எப்படி இப்படி பண்ணல? என்ன அக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க அந்த பொண்ணை கிஸ் பண்ணீங்க. இனா, இது என் லைஃப், என் டிசிஷன். யாரும் இதுல என்டர் ஆகல. ஆ, பூர்வி, பூர்வி, எப்படி கீழே விழுங்க? என்னாச்சு? மயக்க வருதா? சொல்லு. வலிக்குதா? எங்க அடிப்பட்டிக்கு? ஆமாக்கா, ரொம்ப வலிக்குது. ஏன்னா என்ன அக்கட மனச போட்டு ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. ஏய், வேறா சொல்லு. அக்கா, ரவீஷ் சார் நல்லவர் இல்ல. அவர் ரொம்ப மோசமானவர். நான் என் கண்ணால பார்த்தேன். அவர் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணாரு.